வந்து இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்றோம். அதே போல கிட்டத்தட்ட இதுல 7 மெம்பர்கள், அதாவது 7 குழு, அந்த 7 தலைவர்கள் கொண்ட குழு வந்து அமைக்கப்படுது. அதில் தான் சைமன் குழு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைமன் குழு வந்து இந்தியாவுக்குள்ள வரும்போது தான் அந்த கோபேக் சைமன் அப்படிங்கிற வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எதற்காக இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுல அந்த குழுவுல எந்த ஒரு இந்தியனும் இல்லை. அப்ப இந்தியனுக்கான உரிமையை வந்து எப்படி மீட்டு தர முடியும் ஒரு ஆங்கிலேயனால அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு ஸோ கோபேக் சைமன் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ 1928 அனைத்து இந்திய கட்சி மாநாடு நடைபெற்றிருக்கும். அதை வந்து நம்ம நேரு கமிட்டி அப்படிங்கிற பெயர்லையும் சொல்றாங்க. அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வந்து வகுக்கப்பட்டது. ஸோ இதை வந்து நேரு அறிக்கைன்னு சொல்றாங்க. இதை உருவாக்குனவர் நேரு, நேரு கமிட்டி, நேரு அறிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜின்னா. ஸோ இந்த ஜின்னா முஸ்லீம் லீகு, இந்த முஸ்லீமுக்காக ஒன்றியம் கேட்கறது, இதெல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் வந்து நடக்கப்படுது. ஸோ முஸ்லீம்களுக்காக 3 ஒரு பங்கு இடம் வேணும். அதே போல் ஜின்னாவின் 14 அம்சங்கள் கொண்ட ஒரு ப்ரொபோசலும் வந்து வைக்கப்படுது. ஒரு இதில் இதெல்லாம் தேவை அப்படின்னு. ஸோ அதில் வந்து தனித்தொகுதியும் வலியுறுத்துறாங்க. 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக அறிவிப்பு. சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தான் நம்மளோட திருநாள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பும் அறிவிக்கப்படுது. உப்பு சத்தியாகிரகம் 1930 ஜனவரி 31 வந்து நடக்குது. ஸோ இது வந்து எர்வின் பிரபு கிட்ட இந்த கோரிக்கை வந்து கொடுக்கப்படுது. நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உப்புக்கு வந்து அங்கே வந்து வரி அதிகமாக செலுத்தியிருக்க காரணமால அந்த உப்பு சத்தியாகிரகம் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அப்போ இந்த வந்து எங்களுக்கு என்னென்ன ஃபேவரிசம் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வந்து எர்வின் பிரபு கிட்ட சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சத்தியாகிரகம் நடக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 1930 மார்ச் 12 78 பேரை வந்து நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. சபரமதி ஆசிரமத்துல இருந்து தண்டி யாத்திரை தொடங்குறாங்க, தண்டிங்கிற இடத்துக்கு. ஸோ அதனால தண்டி யாத்திரை சொல்றோம். ஸோ அப்போ காந்திக்கு 61 வயசு. கிட்டத்தட்ட 24 நாள் வந்து நடைபயணம் நடந்திருப்பாரு. நடந்த மைல்கள் அப்படின்னு பார்த்தா 241 மைல் நடந்திருப்பாரு. ஸோ மார்ச் 30 தொடங்குறாங்க. இந்த மார்ச் 12 1930 ஏப்ரல் 5 மாலையில் அன்னைக்கு தான் வந்து ரீச் ஆகுறாங்க தண்டிக்கு. அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. ஸோ அதில் ராஜாஜி தலைமையில் வந்து இது நடக்குது. அதே போல் கேரளா, ஆந்திரா, வங்காளம் உட்பட பல்வேறு பகுதிகளையும் ஒரே டைமில் இந்த சத்தியாகிரகம் வந்து நடக்குது. வடமேற்கில் வந்து தலைமை தாங்கினவர் வந்து கான் அப்துல் காஃபர் கான் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. 1865 வந்து முதல் வனச்சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1930 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் நடந்திருக்கும். முதல் வட்டமேசை மாநாடு 1931 அடுத்தது 2வது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17 நவம்பர் 1932 3வது சட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். ஸோ இதில் 2 மாநாட்டில் முதல்லையும் 3வதுலையும் காங்கிரஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை, அதில் கலந்துக்கவே இல்லை. அந்த வட்டமேஜை மாநாடு நடந்து முடிச்சிருச்சு. 2வதுல மட்டும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஏற்கனவே BR அம்பேத்கரில் 2ஆம் வட்டமேஜை மாநாடும் போது அம்பேத்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவங்க வந்து அகெயின்ஸ்டாக வந்து காந்தி வந்து பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தனித்தொகுதி, கீழ் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தொகுதி, இந்த டிஸ்கஷன் எல்லாமே 2வது வட்டமேஜை மாநாட்டில் போயிருந்திருக்கும். அடுத்து 24 டிசம்பர் 1931 மார்ச் 5 வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அந்த இடத்துல கையெழுத்திடப்படுது. ஸோ இதோட வந்து நம்ம காந்தி எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எந்த இடத்துல எந்த ஆண்டு என்ன ஒப்பந்தம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர். ஸோ காமராஜரில் வந்து காமராஜரை வந்து நம்ம கருப்பு காந்தின்னு சொல்றோம். ஸோ சென்னை மாநிலத்தில் 3வது முதலமைச்சராக இருந்திருப்பாரு காமராஜர். எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 54 இருந்து 63 வரைக்கும். மக்களவை உறுப்பினராக இந்த ஆண்டுகளில் பதவி வகிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிச்சிருப்பாரு. அதே போல இவர் வந்து தலைவர், INC தேசிய காங்கிரசின் தலைவராக 1964 இருந்து 67 வரைக்கும் தன்னுடைய பதவி வகிச்சிருப்பாரு. இவரோட பிறப்பு பார்த்தோம்னா 15 ஜூலை 1903 இருந்து விருதுபட்டி, அதே போல தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாரு. இறப்பு பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 1975 சென்னையில் இருந்திருப்பாரு. ஸோ 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதுல காமராஜர் வந்து ஒரு பெரும் பகுதி வந்து வகிச்சிருப்பாரு. இவரோட வாழ்டம் சொன்னா காமராஜர் இல்லம், அதே போல தியாகராஜ நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் வாழ்ந்திருப்பாரு. காந்தி வந்து செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு கோட்டை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கோஷங்களை எழுப்பிக்கிட்டு ரயில் நிலையத்தில் இதன் காரணமாக, இதன் விளைவுனால எல்லா பெரும் தலைவர்களை வந்து அங்கங்கே பார்க்கும் போதெல்லாம் கைது செய்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த அதே போல நிறைய தலைவர்களை வந்து ரயில் நிலையத்தில் வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்த காமராஜர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அரக்கோணத்திலே இறங்கி அங்கிருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை இவங்களுக்கு அகென்ஸ்டா திரட்டுறதுக்காக இவர் ஒரு பாடுபட்டிருப்பாரு. இவர் கிடைத்த விருதுகள் பாரத ரத்னா 1976 வந்து வாங்கியிருப்பாரு. அதே போல இலவச மதிய உணவு திட்டத்தையும் காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு.
ஸோ புக்கில் நம்மளுக்கு இவ்வளோ டேட்டாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதர் அவுட்டர் சோர்சஸ்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஃபேக்ட், அதே போல் என்னென்ன பதவிகளில் வந்து வகிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவே வந்து உங்களுக்கு நான் அடிஷ்னல் சோர்ஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புக்கில் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. புக்கில் வந்து இப்போ காந்தின்னு பார்த்தோம்னாலே இவ்வளோ தான் வந்து டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது போக ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக நம்மளுக்கு தெளிவாக இப்போ வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைனா அங்கே கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை மணி நேரம் நடந்துச்சு, எதுக்காக அந்த ஜாலியன் வாலாபாக் கூட்டத்தை கூட்டினாங்க, அதுல டயர் ஏன் வந்து இந்த மாதிரி செட்டார் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து எடுத்து ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியா படிச்சாகணும். இப்போ நம்ம தலைவர்கள்னு கொடுக்கும்போது காந்தி இதெல்லாம் பண்ணாரு, இந்த கூட்டத்துல இருந்திருக்காரு, இந்த வருஷம் இப்போ இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம அவுட்லுக்கா பாக்குறதுனால இந்த அளவுக்கு ஒரு ஓவர் அவுட்லைனா தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ அதே போல் இவர் இந்திய தலைமை ஆளுநராக வந்து இந்த காலத்தில் பதவியேற்றிருப்பாரு. சென்னை மாநில முதலாகவும் பதவி ஏற்றிருந்திருப்பாரு. அதே போல் உள்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. மேற்கு வங்காள ஆளுநராகவும் இருந்திருப்பாரு. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகிச்சிருப்பாரு. இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தா 10 டிசம்பர் 1878 சென்னையில் வந்து பிறந்திருப்பாரு. இறப்பு 25 டிசம்பர் 1972. 1937 தேர்தல் காங்கிரசின் வெற்றி இந்த ராஜாஜி வந்து அதுலயே இருந்திருப்பாரு. ஸோ தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கும். அதை தொடர்ந்து சென்னையில வந்து ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாரு. அதே போல மதுவிலக்கு பரிசோதனை முயற்சிக்காக சேலத்துல வந்து அறிமுகமும் செஞ்சிருப்பாரு. மதுவிலக்கு பரிசோதனையை முதல்ல எங்க வந்து ராஜாஜி வந்து மதுவிலக்கு பரிசோதனையை அறிமுகம் செஞ்சார் அப்படின்னு பார்த்தா சேலம். அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் சேலம். அடுத்து வருவாய் இழப்பீடை வந்து சரி செய்யறதுக்காக விற்பனை வரியை அதிகமா வந்து இவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் ராஜாஜி கொண்டு வந்தது. இவர் சார்ந்த கட்சி சுதந்திர கட்சி, அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ். இவரோட ப்ரொஃபஷன் என்ன, இவரோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஒரு லாயரா இருந்திருப்பார். அதே போல எழுத்தாளர், அதே போல ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் செயற்குழு 1942 ஜூலை 14 வந்து வர்த்தாவில் சந்தித்தது. ஸோ எந்த இடத்துல சந்திக்கப்படுதுன்னா வர்த்தாவில். ஸோ 4 தடவைய சட்ட மறுப்பு போராட்டம் வந்து நடைபெற்ற ஆண்டும் அதே 1942. இந்த ஆண்டு தான் வந்து வர்த்தாவில் இந்த தேசிய செயற்குழு வந்து ஜூலைல மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அகில உலகில் இருக்கக்கூடிய இந்த தேசிய காங்கிரஸ் எல்லாமே வந்து வர்த்தாவில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ராஜாஜி மற்றும் பூலாபாய் இவங்க 2 பேரும், பூலாபாய் தேசாய் அப்படிங்கிறவங்க 2 பேரும் இந்த 4 தடவைய சட்டமரபு போராட்டத்தை எதிர்த்திருப்பாங்க. ஸோ அதனால காங்கிரஸ் பதவியிலிருந்து இவங்க வந்து பதவியிலிருந்து விலகி இருப்பாங்க இவங்க 2 பேரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து மார்ச் 1940 வந்து நிறைவேற்றிய லாகூர் தீர்மானத்தினால தான் அந்த முஸ்லீம் லீக் வந்து மார்ச் 1940 வந்து நிறைவேறப்பட்டிருக்கும். அப்போ முஸ்லிம் சிறுபான்மையினர் என்ற நிலையிலிருந்து தனிநாடு அப்படிங்கிற ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சிறுபான்மையினர் கட்சினா இருந்திருது. இப்போ வந்து அது தனிநாடா வந்து மாற்றி அமைத்திருப்பாங்க. அதே போல ராஜாஜியின் முன்மொழிவு தீர்மானம் வந்து அந்த இடத்துல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா 1944 காங்கிரஸோட லீடர்கள் எல்லாருமே வந்து பிரசன்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல ராஜாஜி மட்டும்தான் வந்து தலைமையேற்று அதை வந்து வழிநடத்தி கொண்டிருப்பாரு. ஸோ அதனால அப்போ அவர் முன்மொழி தீர்மானம், ராஜாஜியின் முன்மொழி தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ராஜாஜியின் திட்டம் தான். இந்த வேவல் பிரபு ஜூன் 1945 அவர்கிட்ட வந்து அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கும். அதனால அவர் பேரையை கொண்டு இந்த திட்டத்தை வந்து வச்சிருப்பாங்க, வேவல் திட்டம். சிம்லா மாநாட்டை கூட்டினாரு ராஜாஜி. எந்த ஆண்டு சிம்லா மாநாடு கூட்டப்பட்டிருக்கும்? எங்கன்னா நேரு, பட்டேல், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இதுல வந்து இந்த சிம்லா மாநாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஆண்டு வந்து இது முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 25 இருந்து ஜூலை 14 1945 வரைக்கும் இந்த சிம்லா மாநாடு வந்து அதோட முடிவுக்கு பெறுது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டது யாருன்னா இவங்கெல்லாம் கலந்து கொண்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி போஸ், சுபாஷ் சந்திர போஸ் பார்க்க போறோம். ஸோ மலேயாவின் இந்திய ராணுவ அதிகாரியா பதவி வச்சிருப்பாரு. ஸோ கேப்டன் மோகன் சிங் பதவி வகிச்சவர் கேப்டன் மோகன் சிங். இவர் வந்து ஜப்பான் கிட்ட ஒரு உதவி வந்து கேட்டிருப்பாரு. தங்களோட ராணுவத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த போர் கைதிகளை மோகன் சிங் தலைமையில் விடுபட்டனர். ஸோ அப்போ ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த இந்திய போர் கைதிகள் எல்லாத்தையும் அப்போ இவர் வந்து ஐஎன்சி இந்திய தேசிய ஒரு ஆர்மியை வந்து ஒரு ஃபார்ம் பண்றாரு. ஐஎன்எஃப் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு எஸ்சி போஸ். ஸோ அவரோட ஆர்மிக்கு அப்போ கொண்டு வந்த அந்த மக்கள்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா முதல் உலக போர், 2ஆம் உலக போரின் போது பிரிசன்ல இருந்த இந்திய மக்கள் எல்லாருமே இவர் கூட்டி திரட்டி ஒன்று சேர்த்து ஒரு இராணுவத்தை இவர் வந்து உருவாக்கியிருப்பாரு.
ஸோ கிட்டத்தட்ட அந்த ராணுவத்தில் 45,000 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 40,000 பேர்த்த மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி இந்த இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறத வந்து அவர் உருவாக்கியிருப்பாரு. 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூர்ல இருந்து டோக்கியோக்கு பயணத்தை மேற்கொள்றாரு. ஸோ அங்கே வந்து டோஜோவை வந்து சந்திக்கிறதுக்காக அவர் போறாரு. டோஜோ வந்து பிரதமர், டோக்கியோவின் பிரதமர் டோஜோ. ஸோ அவரை சந்திக்கிறதுக்காக போறாரு. ஸோ சந்திச்சு அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும்போது டோக்கியோவோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ டோஜோவோட எண்ணம் அப்படின்னா அவர் வந்து சொல்றாரு, ஜப்பானோட எண்ணம் வந்து இந்தியாவை வந்து கட்டுப்படுத்துறதோ ஆக்கிரமிக்கப்படுறதோ கிடையாது அப்படின்னால அவங்களால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு திருப்பி வந்து சிங்கப்பூருக்கு வராரு. அங்க சுதந்திர அந்த ஆர்மியை வந்து அவர் ஃபார்ம் பண்றாரு. இந்த ஆண்டு 1943 அக்டோபர் 21. அதே போல பெண்களுக்கான ஒரு தனி படைப்பிரிவையும் வந்து இவர் வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கு தலைமை வகிக்கிறது அம்மு சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ படை வீரர். அவங்களோட பொண்ணுங்க டாக்டர்ஸ் வந்து டாக்டர் லட்சுமி மற்றும் ராணி ஜான்சி அப்படிங்கிறவங்களோட தலைமையில இவர் வந்து பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவு வந்து உருவாக்குறாரு. அதே போல ஸோ அவரோட சட்டப்பயணம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்து இவர் காந்தியோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாரு போஸ். அதுல இருந்து காந்தியோட ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால இவர் தனியே இந்த ஆர்மியை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ போஸ் வந்து 1944 ஜூலை 16 அசாத் ஹிந்த் ரோடியா அப்படிங்கிற ஒரு ராகூர்ல இருந்து ஒரு உரையை வந்து ஆற்றிருப்பாரு. இது வந்து காந்திக்காக சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த உரையில வந்து காந்தியை வந்து தேசத்தின் தந்தை அப்படிங்கன்னு ஒரு அறிவிச்சிருப்பாரு. ஸோ ஆகஸ்ட் 1939 காங்கிரஸ் விடுவிக்கப்பட்ட போது போஸ் இந்தியாவிலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ சுற்றுப்பயணம் போறாரு. ஸோ ஆதரவு திரட்டுறதுக்காக இந்த பயணத்தை வந்து மேற்கொள்றாரு. இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1940 ஜூலை 3 அன்னைக்கு இவர் கைது செய்யப்படுறாரு. 1941 ஜனவரி 14-17 நள்ளிரவுல வந்து அந்த கைது செய்யப்பட்டதுல இருந்து தப்பிச்சு சோவியத் நாடு வழியாக இவர் வந்து பெர்லினுக்கு வந்து போறாரு. ஸோ அங்கே அவர் ஹிட்லர் மற்றும் கோபலேயஸையும் வந்து சந்திக்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையும் சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஆர்மி டாக்டிக்ஸ்லாம் என்னென்ன, எப்படி போராடணும் அப்படிங்கிற ஒரு போர் வினைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிறாரு. அடுத்து இம்பாலை நோக்கிய ஜப்பான் படையின் நகர்வில் வந்து ஷா நவாசா வழி நடத்தி ஒரு படை வருது. ஸோ அதில் ஒரு படைவான இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களோட போராடுறாங்க. ஸோ ஜப்பான் வலுவிழந்துருது. ஸோ பிரிட்டிஷ் படைகள் இருந்தும் சடனடைந்த ஜப்பான் வந்து அதில் தோத்து பிரிட்டிஷ் படைகிட்ட அவங்க வந்து ஜப்பான் வந்து சரணடைஞ்சிடறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஷா நவாசா வந்து கைது செய்யப்படுறாரு பிரிட்டிஷார்னால. அவரது வீரர்கள் வந்து ராஜ துரோகம் குற்றச்சாட்டு அவர் மேல பட்டு ஸோ அவங்கள வந்து கைது செய்யப்படுறாங்க. அடுத்து டெல்லி செங்கோட்டையில இந்திய தேசிய ராணுவம் INF வந்து விசாரணை நடத்தப்படுது. ஸோ இந்த விசாரணை வந்து ஒரு பெரிய மக்களிடையே ஒரு பெரும் மாற்றத்தையும் ஒரு பெரும் பேச்சுக்கு உட்பட்டதாக இருக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தா 1935 வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் தேர்தல் வருவதாக ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த பேச்சை தாண்டி மக்களிடையே பேசப்பட்டது இந்த விசாரணை. இந்திய தேசிய காங்கிரஸ் தனக்கு நாங்க வந்து இந்த சைட்ல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க வந்து பேசப்பட்ட வார்த்தைகள் அவங்க தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எடுத்து வச்ச கோரிக்கைகள் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து மக்களிடையே அதிக அளவுல பேசப்பட்டு கொண்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த செங்கோட்டையில நடந்த விசாரணை இந்திய நேஷன் போர்ஸோட இந்த விசாரணை வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காலனி ஆட்சியாளர்கள் தங்கள் ஸோ ஒவ்வொரு தலைவர்களும் பிரிச்சு அந்த காலனி ஆட்சியாளர்கள் வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. ஷா நவாஸ்கான தனியா, BK ஷெகல்ல தனியா, அதே போல தில்லான தனியா வந்து தனித்தனியா பிரிச்சு விசாரணை மேற்கொள்றாங்க. அதுல இவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆன நாள்னு பார்த்தா ஜனவரி 6, 1946 ரிலீஸ் ஆகிறாங்க 2 பேர். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த விடுதலைக்கு அப்புறம் தான், இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலுமிகள், அதாவது ராயல் இந்திய கடற்படையினர் சேர்ந்து அவங்கள ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஆங்கிலேயரை எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராயல் இந்திய கடற்படையின் மாலுமிகள் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடியை வந்து தூக்குறாங்க. அடுத்த தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவுடன் ஆகஸ்ட் கொடைக்காக காங்கிரஸ் பதிலடி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அரச பிரதிநிதியான லின்லித்கோ பிரபு கிட்ட ஒரு மனு கொடுக்குற விதமா. ஸோ அப்போ அதை நிறைவேற்ற விதமா அந்த ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அமலுக்கு வருது. ஸோ இந்த பீரியட்ல காங்கிரஸோட உறுப்பினர் எண்ணிக்கை ரொம்ப குறையுது. 4.5 மில்லியனா இருந்தது வந்து கிட்டத்தட்ட 1.4 மில்லியனா வந்து குறையறதுக்கு காரணம் போஸ் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகினது தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இவரோட பிறப்புன்னு பார்த்தோம்னா 1897 வங்காளத்துல. இவர் இறக்கப்பட்ட இடம், ஸோ இவரோட இறப்பு இன்னும் இதுதான், இந்த காரணத்தினாலதான் அவர் இறந்திருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியல. நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஃப்ளைட் கிராஷ்ல வந்து இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இல்லைனா இவர் வந்து ரஷ்யாவில் வந்து 1970களில் வந்து இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைனா இவர் துறவியா மாறி ஸோ ஒரு
1945க்கு மேல இவர் வந்து இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னுமே இவரோட இறப்புக்கான சரியான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுக்காக ஒரு குழுவையும் நியமிக்கிறாங்க. ஸோ முகர்ஜி கமிஷன் அப்படிங்கிற குழுவை நியமிச்சு அவரோட இறப்புக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. ஆனாலும் அதுல இருந்து எந்த ஒரு தடையும் கிடைக்கல. இவர் வந்து இந்த ஃப்ளைட் கிராஷ்ல தான் வந்து தைவான்ல நடந்த அந்த விமான விபத்துல தான் வந்து இறந்திருப்பாருன்னு சொல்லி அதிகப்படியா நம்பப்படுது. ஆனா அந்த தைவான் நாட்டுக்கிட்ட கேட்கும்போது 1945 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் எந்த ஒரு விமானமே இதில் வந்து கிராஷ் ஆகலை, விபத்து ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறனால இன்னும் அவரோட இறப்பு காரணம் தெரியல. அப்போ அந்த ஃப்ளைட் கிராஷில் அவர் இறந்தார், அவரோட இங்கே என்ன ஆனார், அவருக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு என்ன தெரியாத ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இவர் வாங்கின பட்டம் அப்படின்னு பார்த்தா ஆசாத் இந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இவர் வாங்கியிருப்பாரு. அடுத்து பெண்களின் இயக்கங்கள், இது வந்து நான் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இயக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இயக்கம் எந்தெந்த ஆண்டில் இயக்கம் வந்து நடத்தப்படுது, எதுக்காக இருந்தால் இந்த இயக்கங்களை பார்த்துட்டு அடுத்து முத்துலட்சுமி அம்மையாரும் அதே போல் நம்ம வந்து மூவலூர் ராமாமிர்தம் பார்க்க போகிறோம். ஸோ உமன் இந்தியா அசோசியேஷன் சொல்லக்கூடியது, அதே போல் ஆல் இண்டியன் உமன் கான்ஃபரன்ஸ், இந்திய பெண்களின் சங்கம் 1917 வந்து ஆரம்பிக்கப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நிறுவியிருப்பாங்க. 1930 முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்து கோவில்களுக்குள்ள பெண்கள் வந்து அர்ப்பணிக்கப்படுவதை எதிர்த்து போராடி இருப்பாங்க. ஸோ அதுக்கான அதை தடுக்கிற வகையில ஒரு மசோதாவையும் அவங்க வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மசோதா தான் லேட்டரா என்ன பேர் மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தா தேவதாசி ஒழிப்பு சட்டமா மாறுது. ஸோ பொதுக்கூட்டங்கள், சடங்குகள், பொதுக்கூட்டங்கள் வந்து சடங்கு நடத்துறது, சம்பிரதாயம் செய்யறது, ஸோ பெண்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேவதாசி ஒழிப்பு சட்டத்துல அவங்க வந்து சொல்றாங்க. அந்த சட்டத்தின் முடிவில் தேவதாசி திருமண அங்கீகரிப்பையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. தேவதாசி குற்றம் 5 வருஷங்கள் குற்றத்தை வந்து செய்யறவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் பனிஷ்மெண்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல அந்த மசோதா சட்டம் 17 வருஷம் கழிச்சு தான் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. மசோதாவா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஒரு சட்டமா மாற்றப்பட்டு அந்த சட்டம் நாளடைவில் தேவதாசி திருமண அங்கீகரிப்பு சட்டமா வந்திருக்கு. ஸோ இவ்வளோ சேஞ்ச் நடக்கிறதுக்கு 17 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 17 வருஷம் அதுக்காக வந்து இவங்க எல்லாம் போராடி இருக்காங்க. அடுத்த நிதி கட்சி, இந்த நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழிருந்த சட்டமன்றம் தான் முக்கியமான தேர்தல் அரசியல் பெண்கள் வந்து பங்கேற்கப்பட வேண்டும். 1921 அதை வந்து அங்கீகாரம் செஞ்சிருப்பாங்க. ஸோ பெண்களும் தேர்தலில் பங்கு பெறலாம் அப்படிங்கறத 1921 இந்த நிதி கட்சி வந்து அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. 1926 வந்து முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருப்பாங்க. 24 பணியாளர் தேர்வு வாரியத்தில் நிதி கட்சி வந்து பணியாளர் தேர்வு வாரியத்தை நிதி கட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு? 1924 அந்த கட்சி அமைக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 வந்து பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. 1926 இந்து சமய அறநெறி சட்டத்தை இயற்றியது நிதி கட்சி. ஸோ இது முத்துலட்சுமி அம்மான்னு பார்த்தா அவங்களோட பிறப்பு 1988, அதே போல 1968. ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு மருத்துவர். ஸோ முதல் மருத்துவ பட்டமும் இவங்க தான் வந்து பெற்றிருப்பாங்க. சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்றிருப்பாங்க. இவரும் மருத்துவர். இவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட போராளின்னு சொல்றாங்க. இவர் வாங்கிய விருது அப்படின்னு பார்த்தா பத்மபூஷன் விருது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1983 இருந்து 1962 வரைக்கும் இவரோட காலகட்டமா சொல்றாங்க. இவங்களோட காலகட்டம். இவங்க வந்து ஒரு சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கும் இவங்க போராடி இருப்பாங்க. அதே போல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க பிறந்தது திருவாரூர் அருகில் இருக்கக்கூடிய கீரனூர் அப்படிங்கிற ஊர்ல பாலூர் கிராமத்துல வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ சுயசரிதை இவங்க எழுதினோட ஒர்க் வந்து ராசிகளின் மோசவலை அப்படின்னா இல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற அந்த பெயர்ல இவங்களோட சுயசரிதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 1925 சுயமரியாதை இயக்கத்துல வந்து சேர்ந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ்ல இந்த அம்மா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ பெரியாருக்கு இருந்த ஒரு மோதலின் காரணமாக பெரியார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காந்தி அந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து இவரு சுயமரியாதை இயக்கத்தை வந்து பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அவரை ஃபாலோ பண்ணியே இந்த அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தேசிய காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்திருப்பாங்க. 1937 இருந்து 1940 வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்திருக்கும். அதுல இந்த போராட்டத்துல பங்கேற்றதுக்காக இந்த அம்மா 6 வாரம் ஜெயில இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெரியார் வந்து மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதுல ஒரு கருத்து வேறுபாடு வந்து அண்ணா வந்து அங்க அதாவது சுயமரியாதை இயக்கத்துல இருந்து விலகி அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இந்த அம்மா வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அண்ணாவை ஃபாலோ பண்ணி அந்த அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து பெரியாரோட சுயமரியாதைக்கு வந்திருப்பாங்க. இப்ப பெரியார் அந்த இடத்துல லீவ் பண்ணிட்டு சுயமரியாதையில இருந்து அண்ணாவோட சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பங்கேற்றிருப்பாங்க. ஸோ ராமாமிர்தம் அம்மையாரோட பெயர்ல திருமண உதவி திட்டம் அப்படிங்கறத கருணாநிதி அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு.
ஸோ மூவா ராமமிர்தம் அம்மையாரின் நினைவு திருமண உதவி திட்டம் அதோட பெயர். ஸோ இந்த திட்டத்தின்படி பெண்களுக்கு, அதாவது 8வது வரை படித்த பெண்களுக்கு திருமண வயது வரும்போது திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையா உதவித்தொகையா 5000 15,000 வழங்குறதுக்கு இந்த அம்மாவோட பேர்ல ஒரு உதவி திட்டத்தை வந்து கருணாநிதி அவர்கள் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா மூவா ராமமிர்தம் பத்தி. ஸோ இப்போ நம்ம வந்து தலைவர்கள் வந்து முடிச்சிட்டோம். இதே போல கண்டினியூஸா நம்மளோட சேனல்ல எல்லா யூனிட்டுக்கான வீடியோஸ் ஜிஎஸ்ல வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவோம். வித்தின் 100 டேஸ்க்குள்ள உங்களுக்கு சயின்ஸுமே நாங்கள் கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ வித்தின் உங்களுக்கு அதிலே வந்து நோட்ஸும் கிடைச்சிரும். அதே போல் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸோ மெட்டீரியல்ஸ் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அரல்ஸ் உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹிஸ்ட்ரி ஐஎம்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.